வீடியோ தொடர்கிறது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 சொல்யூஷனை வச்சுக்கிட போகிறோம். 2 விதத்தில் நம்ம சால்வ் பண்ணலாம். பிரச்சனைக்கு காரணமான ஆள் 2 விதத்தில் சால்வ் பண்ணலான்னு சொன்னேன்ல. ஒன்று யோசிக்கணும். நம்ம அவங்க பிளேஸில் நமக்கு செய்கிற செயலை நம்மளை செய்ய சொன்னால் செய்வோமா அப்படின்னு யோசிக்கணும். முடியாது அப்படின்னு தான் கண்டிப்பாக தோணும். அப்போது அவங்க நம்மளை மாதிரி நடந்துக்கிடுவாங்களான்னா அதுவும் முடியாது. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதுதான் மனிதர்களுக்குள்ளே இருக்கிற வேறுபாடு. எப்படி நம்மளால் அவங்கள போல் பிஹேவ் பண்ண முடியாதோ அதே போல் அவங்களால நம்மளை போல் பிஹேவ் பண்ண முடியாது. அதனால் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அடுத்து அதை எப்படி டேக்கிள் பண்ணுறது, சமாளிக்கிறது அப்படி தான் யோசிக்கணும். இப்போ அந்த பிரச்சனை, அந்த ஆளை சமாளிக்கிறது எப்படி? ஒன்று யோசித்து பாருங்கள். நம்மளால் அவங்கள மாற்ற முடியுமா? இந்த உலகத்தில் யாரும் யாரையும் மாற்ற முடியாது. அவங்களாம் மாறினாத்தான் உண்டு. அப்போது அவங்கள மாற்றுறோமோ இல்லையோ நம்மளை நாம் நல்லா மாற்றிக்கிட முடியும். அதனால் அவங்கள ஒன்று இக்னோர் பண்ணணும் அல்லது ஏற்றுக்கிடணும். உங்களால் இந்த 2ல் எதை செய்ய முடியுதோ அதை செஞ்சு அந்த பிரச்சனைக்குரிய ஆளை நல்லா சமாளித்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வாங்க. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதனால் இது மட்டும் யோசித்து பிரச்சனைக்குரிய ஆள் உருவாக்குகிற பிரச்சனையிலேருந்து அவங்களே வெளியே வந்துடலாம். அடுத்தது பிரச்சனைக்கு உரியது இடம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த இடத்த மாற்ற முடியுமா அப்படின்னு பாருங்கள். மாற்ற முடியும்னா மாற்றிக்கோங்க. மாற்ற முடியலைன்னா அந்த எப்படி நம்ம டாலரேட் பண்ணிக்கிறோமோ அதே போல் சில மாற்றங்களை செஞ்சுக்கோங்க. மாற்றங்களை செஞ்சு அந்த பிரச்சனை நம்மளை தாக்காதவாறு நம்மளை நாமளே பாதுகாத்துக்கிடலாம். அடுத்தது பொருள். இந்த பொருள் ஒன்று அடிக்ஷனாக இருக்கலாம், அல்லது ஏதோ நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கமாக இருக்கலாம். எந்த விதமாக